بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹுவை தொழுது வணங்கியவர்களாக நன்மையை எதிர்பார்த்து இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுமை பண்புகளில் பலதரப்பட்ட மனிதர்களை நபிகள் நாயகம் எவ்வாறு கையாண்டார்கள், ஒவ்வொருவரையும் அவரவர்களின் இயல்பு குணங்களுக்கு ஏற்ப அவரவர்களின் புரிந்து கொள்ளும் திறனுக்கேற்ப நபிகள் நாயகம் சிறப்பான முறையில் அம்மக்களை கையாண்டார்கள். இது நபிகள் நாயகத்திடம் காணப்பட்ட சிறப்புமிக்க ஒரு ஆளுமை பண்பு. அதற்கு வரலாற்றிலே பல்வேறு சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹுவின் தூதர் அத்தகைய சிறப்பு பண்பு அவர்களிடத்தில் காணப்பட்ட அடிப்படையிலேயே பல்வேறு மக்களின் உள்ளங்களை நபிகள் நாயகம் வென்றெடுத்தார்கள். அன்றைய அரபுலகில் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய உள்ளத்திலேயும் நபிகள் நாயகத்திற்கென்று ஒரு இடம் இருந்தது. நபிகள் நாயகத்தின் பெயரை சொன்னால் அளப்பெரிய ஒரு நேசம் அவர்களின் உள்ளத்திலிருந்து வெளிப்படும். அதற்கு காரணம் நபிகள் நாயகத்தின் ஆளுமை பண்பு, அவர்களை நபிகள் நாயகம் நடத்திய விதம். ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் உம்ராவிற்காக வேண்டி செல்கிறார்கள். ஹுதைபியா எனும் இடத்தில் நபிகள் நாயகம் தடுக்கப்படுகிறார்கள். அங்கே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த வருடம் நாம் உங்களை அனுமதிக்க மாட்டோம், அடுத்த வருடம் வேண்டுமானால் நாங்கள் உங்களை அனுமதிப்போம் என்று நபிகள் நாயகத்திற்கும் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனை மிக்க ஒரு ஒப்பந்தம். அது வெளியிலிருந்து பார்த்தால் ஹுதைபியா உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு தோல்வி போன்று காட்சி அளிக்கும். நபிகள் நாயகம் பின்வாங்கி விட்டார்களோ அல்லது அஞ்சி விட்டார்களோ என்றெல்லாம் என்ன தோன்றும். ஆனால் ஹுதைபியா என்கிற அந்த சமாதான ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு முன்பு நபிகள் நாயகம் பல யுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். அதனை விட குறைந்த எண்ணிக்கையில் பத்ர் யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் வெறும் 300 சொச்ச நபர்கள் தான். அவர்களை கொண்டு அல்லாஹ்வின் உதவியை பெற்று பெண்ணம்பெரிய படையை வீழ்த்தினார்கள். உஹது யுத்தத்தை சந்தித்தார்கள். அதற்கெல்லாம் பிறகுதான் ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்களோடு செல்லக்கூடிய அந்த வேளையில் நபிகள் நாயகம் நினைத்திருந்தால் யுத்தத்தை தொடுத்திருக்க இயலும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்தை தவிர்த்து மிக அழகிய முறையில் மதிநுட்பத்தோடு நடந்து கொண்டு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மேற்கொண்ட அடிப்படையில் தான் அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு பன்மடங்கு வளர்ச்சி ஏற்பட்டது. அப்ப அந்த ஒப்பந்தத்தில் இணை வைப்பாளர்கள் சொன்ன அத்தனை நிபந்தனைகளுக்கும் நபிகள் நாயகம் உடன்பட்டார்கள். முஸ்லிம்களின் தரப்பில் கூட சில சலசலப்பு அதிருப்திகள் ஏற்பட்டது. ஒப்பந்தத்தின் துவக்கத்திலேயே இணை வைப்பாளர்கள் கிடுக்கிப்பிடி போட ஆரம்பித்து விட்டார்கள், நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஒப்பந்தத்தின் துவக்க வாசகத்தை இவ்வாறு துவக்குகிறார்கள்: ஹாதா மா காதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது எழுதி கொள்ளும் ஒப்பந்தமாவது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக இறை மறுப்பாளர்கள் அங்கே தம்முடைய மறுப்பை தெரிவிக்கிறார்கள். இதுதானே பிரச்சனைன்னு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன்னு சொல்றீங்க, உங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருப்போமே, ஆனால்
உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்குமா? இப்போது நமக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு ஏற்படுமா? நாங்கள் தான் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்றே ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஃபலவு நஅலமு அன்னக்க ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் அறிந்திருப்போமேயானால் மாமனஅனாக், மக்காவில் உள்ளே நுழைவதை நாங்கள் தடுத்திருக்க மாட்டோமே. உதைபியாவில் தடுத்து நிறுத்தி பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான பிரச்சனையை நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனை நாங்கள் நம்பவில்லை. அதுதான் பிரச்சனை. எது பிரச்சனையோ அந்த பேர்லயே ஒப்பந்தத்தை போடுகிறீர்கள். அப்படிலாம் நீங்க போடக்கூடாது. உங்களை நாங்கள் எப்படி அறிந்திருக்கிறோம்? முஹம்மது புன் அப்துல்லா, அப்துல்லாவின் மகனாகிய முகம்மது, அப்படிதான் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வாசகத்திலேயே நீங்கள் போடுங்கள் அப்படின்னாங்க. அதற்கும் உடன்பட்டு நபிகள் நாயகம் ஒப்பந்தத்தினை எழுதி முடித்து விட்டார்கள். அப்போ ஒப்பந்தத்துல ஒரு அம்சம், அடுத்த வருஷம் நீங்க உம்ராவிற்கு வரலாம், நாங்கள் தடுக்க மாட்டோம். ஆனால் நிபந்தனை தவணையின் அடிப்படையில் தான். குறிப்பிட்ட சில நாட்கள் நீங்கள் மக்காவில் தங்கலாம், உம்ராவின் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றலாம். அந்த நாங்கள் கொடுக்கிற தவணைக்குள்ளாக உங்களது வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் கிளம்பி விட வேண்டும். இங்கிருந்து யாரையும் நீங்கள் புதிதாக அழைத்து செல்லக்கூடாது என்பன போன்ற ஒரு சில நிபந்தனைகளை அங்க கொடுக்கிறாங்க. 3 நாள் என்று ஏனைய வரலாற்று செய்திகளில் பார்க்கிறோம். 3 நாள் நீங்கள் இங்க தங்கலாம், உங்க வழிபாடுகளை செய்யலாம், அதற்கு பிறகு நீங்கள் கிளம்பி விட வேண்டும் இப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு போறாங்க, உம்ராவுக்கு போயிட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த கெடு தவணை முடிந்து விட்டது. தவணை முடிகின்ற பொழுது, ஏனால் இந்த செய்தி புகாரில 2699வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. தவணை முடிந்து விட்டதற்கு பிறகு அவர்கள் இணை மறுப்பாளர்கள் நபித்தோழர்களிடம் சொல்லி, நபிகள் நாயகத்தின் தவணை முடிந்து விட்டது, நீங்கள் கிளம்புங்கள், நாங்க உங்களுக்கு கொடுத்த தவணை முடிந்து விட்டதல்லவா, கிளம்புங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிளம்புறாங்க, சஹாபாக்கள் கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது, அங்கிருந்து புறப்படும் பொழுது, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் நபிகள் நாயகத்தை நோக்கி யா அம்மி யா அம்மி என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய மகள் அனாதையாக தம் தந்தையை இழந்தவளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பார்த்ததும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உறவினர் தானே. ஹம்சாவுடைய தகப்பனார் யாரு? அப்துல் முத்தலிப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் யாரு? அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கிறார் அல்லவா, அவர்களுடைய மகன்களில் ஒருவர் தான் அப்துல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார். அவர்களினுடைய மகன்களில் ஒருவர் தான் அபூ தாலிப், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார். சில பேர் சிறிய தகப்பனார் என்று சொல்வார்கள். அதே அப்துல் முத்தலிபினுடைய மகனாரில் ஒருவர் தான் ஹம்சா. இதுல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், ரசூலுல்லாஹ்வோடு களத்தில் பயணித்தவர்கள், உஹது போர்க்களத்தில் ஷஹீதானவர்கள். அப்போ உஹது போர்க்களத்தில் ஹம்சா அவர்கள் ஷஹீதாகியதற்கு பிறகு அவங்க தந்தையை இழந்தவர்களாக இருக்கிறார். அந்த தந்தையை இழந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தை பார்த்து யா அம்மி யா அம்மி, என் தந்தையின் சகோதரரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரிஜினலா அவங்க தந்தையின் சகோதரர் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாருடைய பையன், தம்முடைய தகப்பனாருக்கு, தம்முடைய தகப்பனார் அப்துல்லா இருக்கிறார் அல்லவா, அவரோடு உடன் பிறந்தவர். இருந்தாலும் அந்த சிறுமி, தந்தையை இழந்த சிறுமி ஆதரவை தேடி நபிகள் நாயகத்தை நோக்கி அப்படி அழைக்கிறார்கள். இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே சொல்றாங்க, ஃபதனாவலஹா அலி இப்னு அபீ தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அந்த குழந்தை சொந்தம். அலி அவர்களின் தகப்பனார் தான் யாரு? அலி இப்னு அபூ தாலிப். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் இருக்கிறார் அல்லவா, அந்த அபூ தாலிபினுடைய மகன் தான் அலி. ஆகவே அலி அவர்களுக்கும் அந்த குழந்தை சொந்தம் என்கிற அடிப்படையில அலி அவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக் கொள்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலேயும் சொல்கிறார்கள், இந்த குழந்தையை எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. குழந்தையை எடுத்துக்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த குழந்தையை யாரு வளர்ப்பது என்பதுல அங்கேயே பிரச்சனை வருது. பிரச்சனை என்ன, உரிமை கொண்டாடுறாங்க. அலி அவர்கள் முந்திக் கொண்டு தாம் எடுத்துக்கொள்கின்ற அந்த வேளையில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஏனைய உறவினர்களும், ஏனைய சொந்த பந்த ரத்த பந்த முஸ்லிம்கள்ல உள்ள ஏனைய ரத்த பந்த உறவுகளும் நாங்க அந்த பிள்ளை எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுகிறார்கள், போட்டி போடுகிறார்கள். அதில் போட்டி போடக்கூடியவர்கள் யார் யார்? அலி அவர்கள் தவிர்த்து மீதம் 2 பேர். ஒன்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அவரும் சொல்கிறார்
ஜாஃபர் அவர்களும் ஹம்சா அவர்களும் சகோதரர்கள். அபு தாலிபினுடைய 2 பிள்ளைகள், ஹம்சா ஒருவர், அதே பாரு ஜாஃபர் அவர்கள். அப்ப ஜாஃபர் அவங்க சொல்றாங்க, நான் இந்த பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன், என்னுடைய சகோதரனுடைய மகள் தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஜெயிதுங்கிற இன்னொரு சஹாபி அவர் சொல்கிறார், ஜெயிது இப்னு ஹாரிஸா, அந்த நபித்தோழர் சொல்கிறார், இல்ல இல்ல அவர் என்னுடைய சகோதரர், ஜெயித் அவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர் அல்ல ஹம்சா அவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெயித் அவர்களுக்கும் ஜெயிது இப்னு ஹாரிஸா என்கிற இந்த நபித்தோழருக்கும் ஹம்சா அவர்களுக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் ஏற்படுத்திய அடிப்படையில் ஜெயித் அவர்களும் சொல்கிறார்கள், நான் இந்த பிள்ளையை வளர்க்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் எனக்கும் அவருக்கும் தானே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள், ஆகவே நான் இந்த பிள்ளையை எடுத்து வளர்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஜெயித் அவர்களும் போட்டி போடுகிறார்கள், அலி அவர்களும் போட்டி போடுகிறார்கள், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களும் போட்டி போடுகிறார்கள். நீங்க நல்லா புரியணும், அலி இப்னு அபி தாலிப், அலி அவர்களும் யாருடைய பிள்ளை? அபு தாலிபுடைய பிள்ளை. ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஜாஃபர் அவர்களும் யாருடைய பிள்ளை? அபு தாலிபுடைய பிள்ளை. ஹம்சா அவர்கள் அப்துல் முத்தலிபினுடைய மகனாக இருக்கிறார். அப்ப இந்த வகையில ஜெயித் அவர்கள் நேரடி உறவினர் அல்ல. ரசூலுல்லாஹ் ஜெயித் அவர்களுக்கும் ஹம்சா அவர்களுக்கும் உறவை ஏற்படுத்தினார்கள். சஹாபாக்கள்ல பல்வேறுக்கு மத்தியில உறவுகளை ஏற்படுத்தியதை போல இந்த இருவருக்கும் உறவை ஏற்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் நான் அந்த பிள்ளையை வளர்க்கிறேங்கிறாங்க. 3 பேருக்கும் போட்டி. இந்த போட்டியை ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொருவரும் அந்த குழந்தையை எனக்குரியவர், நான் இந்த குழந்தையை வளர்க்கிறேன், நான் இந்த குழந்தையை வளர்க்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது ஜாஃபர் அவர்கள் சொன்னார்கள், இப்னத்து அஹி, இந்த பிள்ளை என் சகோதரனின் மகள், அது மாத்திரமல்லாம வஹாலத்துஹா தஹ்தி, அவளுடைய காலா, காலா என்றால் தாயினுடைய சகோதரி, சின்னம்மா பெரியம்மா, அவங்க சின்னம்மா அல்லது பெரியம்மா 2 பேர்ல ஒரு ஆள், நம்ம சின்னம்மான்னு வைத்துக் கொள்வோம், அவங்க சின்னம்மாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய சகோதரனின் மகளாக இருக்கிறாள், அவங்களுடைய சின்னம்மாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அவங்க சின்னம்மா என் மனைவியா இருக்கிறாங்க, வஹாலத்துஹா தஹ்தி, அவங்க சின்னம்மா என் மனைவியாக இருக்கிறாள், ஆகவே இந்த குழந்தைக்கு நானே அதிகம் தகுதி படைத்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தைய ஜாஃபர் அவர்களே வளர்த்துக் கொள்ளட்டும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் வெறுமனே ஒரு உறவு தான் இருக்கு, ஒன்னு சகோதரன் அப்படிங்கிற உறவு, அலி அவர்களுக்கு சகோதரன் யாரு? ஹம்சா சகோதரன், இவர் சகோதரனின் மகள், ஒரு உறவு தான். ஜெயித் அவர்களுக்கும் ஒரு உறவு தான். நபிகள் நாயகம் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தின் அடிப்படையில் சகோதரன் ஒரு உறவு, சகோதரனின் மகள் ஒரு உறவு தான் இருக்கு. ஜாஃபர் அவர்களுக்கு சகோதரனின் மகள், ஹம்சா அவர்கள் தன்னுடைய சகோதரன், அந்த அடிப்படையில சகோதரனின் மகள்ங்கிற ஒரு உறவும், கூடுதலாக அந்த குழந்தையினுடைய சின்னம்மா என் மனைவி. அப்ப அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க கால அவங்க மனைவியா இருக்கிறாங்களா, அல் காலத்து பி மன்சிலத்தில் உம்மி, சின்னம்மா அல்லது பெரியம்மா என்பது தாயின் ஸ்தானம். இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது. நம்ம சின்னம்மா, நம்முடைய தாயின் சகோதரி இருக்கிறாங்க, சின்னம்மா பெரியம்மா இருக்கிறாங்க, நம்ம தாயை போல அந்த அந்தஸ்து இஸ்லாமிய மார்க்கத்தில் வழங்கப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த அம்மா அந்த குழந்தை தகப்பனாரை இழந்திருக்கிறாள், அவங்களுடைய காலா சின்னம்மா உன்னுடைய மனைவியாக இருக்கின்ற பொழுது சின்னம்மா என்பவள் தாயின் அந்தஸ்து, நீயே அந்த குழந்தையை எடுத்துக்க அப்படின்ட்டாங்க. அப்ப ஏனைய 2 பேருக்கும் வருத்தம் இருக்குமா இருக்காத? 3 பேர் போட்டி போட்டாங்க. 3 பேர்ல ரசூலுல்லாஹ் ஒருவருக்குன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அலி போட்டி போட்டாரு, ஜெயித் இப்னு ஹாரிஸா போட்டி போட்டார்கள் இந்த குழந்தையை வளர்ப்பதில்லை. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் போட்டி போட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஜாஃபர் அவர்களுக்கு என்று சொல்லிவிட்டார்கள், தக்க காரணத்தோட. சொல்லியதற்கு பிறகு 2 பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல, அந்த வருத்தத்தினுடைய அறிகுறிய அவங்க 2 பேருடைய முகத்துல ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. ஆஹா, 2 பார்ட்டியும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆளுமை, முக அறிகுறிகளை கவனிக்கணும். அந்த வருத்தத்தை நபிகள் நாயகம் உணர்ந்ததற்கு பிறகு அலி அந்த 2 பேரையும் சமாதானப்படுத்தக்கூடிய விதமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில கருத்துக்களை, சில வாசகங்களை சொல்றாங்க. அலி அவர்களிடத்துல நபிகள் நாயகம் சொல்றாங்க, அலி அந்த மின்னி வா அன மின்க, நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன், நீ எப்ப வருத்தப்படுறேன்? நம்ம 2 பேர் யாரு? நீ என்னில் உள்ளவன், நான் உன்னில் உள்ளவன், நாம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நீ வருத்தப்படக்கூடாது, வருத்தப்பட தேவையில்லைங்கிற வகையில அவங்களுடைய வருத்தத்தை போக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அலி அவர்களை நோக்கி
அந்த மின்னி வானமின், நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன். ஏன்? அலி அவர்களுக்கு ரசூல்லா சொந்தமும் கூட. அலி அவர்கள் அபு தாலிப் தானங்க, அபு தாலிபு ரசூல்லாவை வளர்த்தாங்க. ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் இருக்கிறார் அல்லவா, அவர் இஸ்லாத்தை ஏற்கல. அபு தாலிப் நபியல் நாயகத்தை வளர்த்தார்கள், தான் சகோதரனின் பையனாச்சேன்னு. அபு தாலிபினுடைய மகன் தான் அலி அவர்கள். அந்த நேசத்தின் அடிப்படையில அலி அவர்களை ரசூல்லா வளர்த்தாங்க. தந்தை இருந்தார்கள். தந்தை இருந்த பொழுதே அலி அவர்களை சிறு பிராயத்திலிருந்து நபியல் நாயகம் வளர்த்தார்கள். தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். தம்முடைய நேசத்திற்குரிய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள். நபியல் நாயகத்திற்கும் அலி அவர்களுக்குமான பாசம் நேசம் என்பது அளப்பரியது, வலுவானது. அந்த அடிப்படையில் நபியல் நாயகம் அவர்கள் அலி அவர்களை சமாதானப்படுத்துற விதமா சொன்னாங்க, அலி நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன் அப்படின்ட்டாங்க. அங்க ஒரு போடு முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லிட்டா ரசூல்லா சொன்னதுக்கு அப்புறம் வருத்தம் இருக்குமா? அதற்கு மேல அவங்க மிகப்பெரிய அளவுல மன வருத்தத்தில் இருப்பார்களா? அலி அவர்களை சமாதானப்படுத்திட்டாங்க, கூல் பண்ணிட்டாங்க. இப்ப ஜெயிது இருக்கிறார், ஜெயிது இப்னு ஹாரிஸா, அவரை கூல் பண்ணணும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெயிதை நோக்கி சொன்னார்கள், ஜெயித் அவர்களே, அன்த அஹூனா, நீங்கள் நம்முடைய சகோதரர், ஓ மௌலானா, நம்முடைய அடிமையும் கூட, நீ என்னுடைய சகோதரன்பா, என்னுடைய சகோதரன் மாதிரி, நீங்க நம்முடைய அடிமையாக என்னோடு நீங்கள் மிக நெருக்கத்தில் இருந்தவர்கள் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபித்தோழருக்கும் தமக்குமான உறவை, அந்த நபித்தோழருக்கும் தமக்குமான நெருக்கத்தை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்துறாங்க. அப்ப இது நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை கையாளக்கூடிய முறைகள்ல ஒரு முறையாக இந்த அம்சத்தை கடைபிடித்து வந்தார்கள். நபித்தோழர்களின் முக குறிப்புகளை பார்ப்பாங்க, வருத்தத்தில் இருந்து அந்த வருத்தத்தை சமாதானப்படுத்துவாங்க, சோகமா இருந்து அந்த சோகத்தை நீக்குவார்கள். யாரேனும் ஒரு நபர் இல்லை என்றால் ஏன் இல்லை என்று கேட்பார்கள், கேள்வி எழுப்புவார்கள். ஒரு பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய பெண்மணி, சாதாரண பெண்மணி, பலராலும் கண்டுகொள்ளப்படாதவர்கள். அந்த பெண்மணியை ஒரு நாள் பள்ளிவாசல்ல பார்க்கல, இல்லை. நபியல் நாயகம் அவர்கள் ஏனைய நபித்தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன ஒரு அம்மா பள்ளிவாசல்ல கூட்டி பெருக்குவாங்களா, உங்களை காணோம், எங்க போனாங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த அம்மா மூத்தா போயிட்டாங்க. மூத்தாயிட்டாங்களா? என்ன பண்ணீங்க? நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம். என்னிடம் சொல்ல மாட்டீர்களா? என்னிடம் தெரிவிக்க மாட்டீர்களா? எங்கே அடக்கம் செய்தீர்கள்? துல்லூனி அலா கப்ரிஹான், அந்த பெண்மணியை அடக்கம் செய்த கபரை காட்டுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணியின் கபர் காட்டப்பட்டது. அங்கிருந்து கொண்டு அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுகை தொழுதார்கள், கபரில் தொழுதார்கள். கபர்ல தொழுறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை, நபியல் நாயகம் தொழுதார்கள். தொழுது விட்டு சொன்னார்கள், என்னுடைய துவாவின் மூலமாக, என்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக என் உம்மத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மன்னரையில் சில வெளிச்சத்தை கொடுக்க கூடும், மன்னரை வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாக்க கூடும். அல்லாஹ் கண்டிப்பா முஸ்லிம்கள்ல உள்ள அனைவருக்கும் நபியல் நாயகம் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவங்க காலத்துல மரணிக்கிற முஸ்லிமா ஈமானோடு மரணிக்கிற அனைவருக்கும் ரசூலுல்லாஹ் துவா செய்யணும். வஸல்லி அலைஹிம், நபி அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்வீராக. இன்ன ஸலாத்தக ஸக்கனுல்லஹும், நீங்கள் அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனை அவர்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியது, அமைதியை தரக்கூடியது. ஆகவே அந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். சொல்லுங்க. சுசுகி 40 44 88 2 யாருக்காரு கொஞ்சம் எடுங்க, அர்ஜென்டா டியூட்டிக்கு போகணுமா, கோச்சிக்காம கொஞ்சம் எடுங்க. போயிட்டாங்க. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை அவசியமானது. அந்த பிரார்த்தனையின் மூலமாக மூமின்களுக்கு மன நிம்மதியை அல்லாஹ் கொடுப்பதாக திருக்குர்ஆனில் சொல்கிறான். ஆகவே நபியல் நாயகம் கபூர்ல போய் தொழுது பிரார்த்தனை செய்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். யாராவது ஒரு ஆள் மிஸ் இல்லைன்னா ஏன் இல்லைன்னு கேட்பாங்க, என்னாச்சு? பள்ளியை கூட்டி பெருக்கக்கூடிய சாதாரண பெண்மணி தான் என்றாலும் கூட அவர்களின் மீதும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனப்படுத்தி இருந்தார்கள். ஒரு நாள் பள்ளிக்கு அவர்கள் வரவில்லை என்றால் கூட ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். எல்லோரையும் கவனிக்கக்கூடியவர்களாக நபியல் நாயகத்தின் ஆளுமை பண்பு இருந்தது. அதிக உச்சபட்ச பதவியில் இருப்பவர்களையும் கவனிப்பார்கள், சாதாரண பொறுப்பில் சாதாரண வேலையில் இருப்பவர்களையும் கவனிப்பார்கள், பெரும் நபர்களையும் விசாரிப்பார்கள், மன்னர்களையும் விசாரிப்பார்கள், அவர்களுக்கு கடிதம் எழுதியும் விசாரிப்பார்கள். மக்களால் புறக்கணிக்கப்படுகிற, கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தப்படுகிற எளிய மக்களையும் நபியல் நாயகம் சந்திப்பார்கள், விசாரிப்பார்கள், அவர்களோடு பேசுவார்கள்.
இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை பண்பு. இன்றைக்கு அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா? எல்லோரையும் கவனிக்கக்கூடிய நிலையில இருக்கிறோமா? ஒரு ஆளு வரலன்னா ஏன் வரலன்னு நம்ம யாராவது கேட்கிறோமா? ஊர்லயோ இங்கேயோ எல்லோருமே பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். காலையில எழுந்ததும் காலில் சக்கரத்தை மாட்டுவோம், நேரா அந்த சக்கரம் ஆபீஸ்ல கொண்டு போய் விடும். திரும்ப ஆபீஸ்ல முடிச்ச உடனே திரும்ப அந்த சக்கரம் காலில் ஏறும், நேரா ரூமுக்கு வருவோம். இது கடையில எவன் வந்தான், எவன் போனா, எவன் செத்தான், எவன் உசுரோடு இருக்கிறான் ஒன்றும் தெரியாது. திடீர்னு இவர் ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஓ, அதுக்குள்ளே இவர் மௌத்தா போயிட்டாரா? யாருப்பா இவரு? என் பக்கத்து வீட்டுக்காரரு. பக்கத்து வீட்டுக்காரர் மௌத்தா போறதையே ஃபேஸ்புக்கை பார்த்தா தெரிஞ்சுக்குவார். நம்ம மனிதர்கள், நமக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பு அவ்வளவு இருக்கு. இந்த ஃபேஸ்புக் வந்ததற்கு பிறகு, சமூக வலைத்தளங்களினுடைய ஆதிக்கம் நமக்கு ஏற்பட்டதற்கு பிறகு மனிதர்களோடு உறவாடுவதை நாம் குறைத்துக் கொண்டோம். மனிதர்களோடு அவருடைய குறை நிறைகளை பற்றி பேசுவதை, அவருடைய தேவைகளை பற்றி பேசுவதை நாம் குறைத்துக் கொண்டோம். பள்ளிக்கு நாம் ஊர்ல இருந்தா கூட பள்ளிக்கு வருவோம், தொழுவோம். அருகே வலப்பக்கத்தில் இருப்பவர் யார் தெரியாது, இடப்பக்கத்தில் இருந்தவர் யார் தெரியாது. பள்ளிக்கு வருகிறோம் அல்லவா, ஜும்மா தொழுகிறோம் அல்லவா, தொழுது முடித்து விட்டு வெளியே வருகிற நபர்கிட்ட கேளுங்க, தொழுதீங்களா பாய்? ஆமா தொழுதும். உங்க வலப்பக்கத்துல யார் இருந்தாங்க? வலப்பக்கத்துல யாரா? என்னப்பா இப்படிலாம் கேட்குறீங்க? உன்னையெல்லாம் எந்த பயானு என்ன தலைப்புன்னு தானே கேட்பாங்க. பயான் கேட்டியா? என்ன பயான் கேட்ட? இமாம் என்ன பயான் சொன்னாரு, என்ன வசனம் சொன்னாரு, என்ன ஹதீஸ் சொன்னாரு, இப்படித்தானே கேட்பாங்க. இப்ப என்ன புதுசா இப்படி கிளம்பிட்டாங்க? வலப்பக்கத்துல யாரு, இடப்பக்கத்துல யாரு, முன்னால யாரு, பின்னால யாரு, இப்படிலாம் கேட்குறீங்க. தெரியுமா? நமக்கு தெரியறது. அருகாமையில் இருப்பவர்களையே நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம், அலட்சியப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறோம். ஏனைய நபர்களை விடுங்கள், இரத்த பந்த உறவுகளையாவது நாம் தொடர்பில் வைத்திருக்கிறோமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் இரத்த பந்த உறவுகளுக்கென்று ஒரு பெரும் முக்கியத்துவம் இருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்ட உறவுகளை கூட நாம் கவனிக்காதவர்களாக நாம் இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எல்லா மனிதர்களையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய, தன்பால் வசமாக்கக்கூடிய ஒரு ஆளுமை பண்பை நபிகள் நாயகம் கொண்டிருந்தார்கள் என்றால் அனைவரிடத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பழகக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்து கிராமத்திலிருந்து ஜாஹிர் என்கிற ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர், அவ்வப்போது நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வேண்டி வருவார். நபிகள் நாயகத்திற்கு அன்பளிப்பை கொடுப்பார். கிராமத்திலிருந்து வர்றாரு, அவரும் ஒரு கிராமவாசி தான். அங்கிருந்து ரசூலா அவர் வருவாரு, சந்திப்பாரு. அவர்கிட்ட என்ன அன்பளிப்பு இருக்கோ, பேரிச்சம்பளம், அதை கொடுத்துட்டு போயிடுவார். நபிகள் நாயகம் ஒரு முறை ஏனைய சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, வாங்க நம்ம போய் ஜாஹிரை போய் சந்திப்போம், அந்த சஹாபியை அவரை சந்திப்போம் வாருங்கள் என்று நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டு அவருடைய கிராமத்திற்கு சென்று விட்டார்கள். அங்க போறாங்க. ஜாஹிர் அவர்கள் வீட்டில் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் யாரை சந்திப்பதற்காக வேண்டி சென்றாரோ அவர் சந்தையில் பொருளை விற்று கொண்டிருக்கிறார். எளிய நபர், பொருட்களை சந்தையில் விற்று அதன் மூலம் பிழைப்பு நடத்தக்கூடியவர், அதன் மூலம் அன்றாட வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர். அவரை சந்திப்பதற்காக நபிகள் நாயகம் அவரை சந்திப்பதற்காக ஊருக்கே வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் இல்லை என்று தெரிந்ததும் எங்கிருக்கிறார் என்று கேட்டு கடை வீதிக்கே சென்று விட்டார்கள். பின்னால் இருந்து போறாங்க. ஜாஹிர் நிக்கிறத ரசூலுல்லா பார்த்துட்டாங்க. அவருக்கு தெரியாம பின்னால் இருந்து போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு சத்தம் கொடுக்குறாங்க, மையஸ்தரி ஹாதல் அப்து, இந்த அடிமையை உங்களை யார் விலைக்கு வாங்குகிறார் அப்படிங்கிறாங்க. அது சந்தை, மனிதர்களை கூட விற்பாங்க. மையஸ்தரி ஹாதல் அப்து, மையஸ்தரி ஹாதல் அப்துங்கிறாங்க. நல்ல வலுவாக கட்டிப்பிடித்துக் கொண்டு இந்த அடிமையை உங்கள் யார் விலைக்கு வாங்குகிறார், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரசூலுல்லா. அவர் பதறிட்டாரு. கொஞ்சம் அசந்த நேரத்தில் நம்மளை யாரும் விற்க பாக்குறாங்க, யாரும் தெரியும், பின்னால திரும்ப முடியல. ரசூலுல்லா அவ்வளவு இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லா தன்னுடைய பிடியை, இறுக்கமான பிடியை தளர்வாக்கியதற்கு பிறகு ரசூலுல்லான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் நம்மளை சந்திக்க வந்திருக்கிறாங்க தெரிஞ்சுட்டாங்க. தெரிஞ்சுட்டு அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என்ன போய் அடிமைன்னு சொல்லிட்டீங்களே, என்ன போய் விற்க போறேன்னு சொல்லிவிட்டீர்களே, அப்ப என்னை அவ்வளவு அற்பமானவனாக பார்க்கிறீர்கள் இல்லையா அப்படின்னு பேசினாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இல்லை வல்லாஹி, நீங்கள் மனிதர்களின் பார்வையில் வேண்டுமானால் அற்பமானவர்களாக இருக்கலாம், அந்த இந்தல்லாஹி காலின், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம். அனைவரையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை வென்றெடுக்கக்கூடிய வகையில் தம்முடைய ஆளுமை பண்பை அமைத்திருந்தார்கள். ஒவ்வொருத்தையும் எல்லாட்டையும் ஒவ்வொரு மைனஸ் இருக்கும். இன்றைக்கு மனிதர்களை கையாள்வதில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை, மனிதர்களிடமிருந்து சில நபர்கள் தூரமாக இருப்பதற்கு, அவர்கள் சொந்த பந்தங்களாகவே இருந்தாலும் தூரமாக இருப்பதற்கு
அவர்களை விட்டும் விலகி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், அவர்களிடம் காணப்படுகிற ஏதேனும் ஒரு குறையை காரணமாக முன்வைத்து விலகி விடுவார்கள். எல்லாத்தையும் குறை இருக்கும், யார்கிட்ட குறை இல்லாம இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முன்மாதிரியை பாருங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், புகார்ல 63. லிமாம் இப்னு சஅலபா என்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல எல்லா நபித்தோழர்களோடும் இருக்கின்ற பொழுது இவர் வர்றார். தம்முடைய ஒட்டகத்தை பள்ளிவாசல்ல ஒரு ஓரமாக கட்டி போடுகிறார். உள்ளே நுழைந்ததும் நபித்தோழர்களை நோக்கி கேட்கிறார், ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் முஹம்மது யார் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல ஒரு ஓரமா சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹும் ஒரு ஓரமா சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏனைய நபித்தோழர்கள் சொன்னாங்க, இந்தாங்க இவர் தாங்க முகம்மது, சாய்ந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் தூதரை இவர் தான் முகம்மது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருந்தாங்க. எல்லோரையும் போல எல்லா நபித்தோழர்களும் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அந்த ட்ரெஸ் தான் ரசூலுல்லாஹும் போட்டிருப்பாங்க. எல்லா நபித்தோழர்களும் எந்த தோற்றத்தில் காட்சி அளிப்பார்களோ அதே எளிமையான தோற்றத்தில் தான் நபிகள் நாயகமும் காட்சி அளித்தார்கள். ரசூலுல்லாஹுக்குன்னு வித்தியாசமான தோற்றம்லாம் கிடையாது. மக்களோடு மக்களா ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டத்தில் விட்டு விட்டால் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்காத யாருக்கும் இவர் தான் அல்லாஹ்வின் தூதர்னு தெரியாது. இவர் தான் முகமது, இவர் தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னா தான் தெரியும். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆலிம் சாக்கள் அப்படியா, லட்சம் பேர்ல கொண்டு போய் விடுங்க, தனியா துண்டா தூக்கிடலாம். தலப்பாவே 1/2 கிலோமீட்டருக்கு மேல போகும். கையில தஸ்பீஹ் பண்ணி வச்சிருப்பாரு. ஒண்ணுக்கு 2 தலப்பா, திடீர்னு பச்சை தலப்பாவையும் சேர்த்து கட்டியிருப்பாரு. அது போக மேல ஒரு துண்டு போட்டிருப்பாரு. ஏகபோகமா ட்ரெஸ் இருக்கும். வழக்கமா உள்ள ட்ரெஸ்ஸை விட நாம ஒவ்வொரு ஊர்ல எந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த ஊருக்கு தக்க ட்ரெஸ் போடலாம், தப்பில்லை. குவைத்தில் இருக்கிறோமா, குளிர் இருக்குதா, குளிருக்கு தக்க ட்ரெஸ் போடுவோம். காஷ்மீர்ல இருந்தோம்னா அதுக்கு தக்க ஆடை அணிவோம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில அந்தந்த சூழலுக்கு ஏற்ப ஆடை அணிவது என்பது வேறு. எல்லோரும் அப்படித்தான் அணிவாங்க. ஆனால் ஊரில் ஆலிம்கள் என்பவர்கள் தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காகவே கூடுதல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தலப்பாக போடுறது, கையில தஸ்பீஹ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது, ஏகபோகமா பில்டப் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லோரோடையும் உட்கார்ந்து சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் திடீர்னு உள்ள வர்றார். ஐயுக்கும் முகம்மது, உங்களை முகம்மது யார் அப்படின்னு கேட்கிறாரா. சாய்ந்து கொண்டிருந்த நபிகள் நாயகத்தை சொல்லிவிட்டார், இவங்க தான் அல்லாஹ்வின் தூதர். அப்படியா? இவர் திருப்பி கேட்கிறார், நீங்க தான் அப்துல் முத்தலிபின் மகனா? பேரனை கூட மகன் சொல்லுவாங்க. அப்துல் முத்தலிபின் வாரிசா நீங்க? நபிகள் நாயகம், ஆம், நான் தான் அப்துல் முத்தலிபின் வாரிசும் கூட அப்படிங்கிறாங்க. லிமாம் திரும்ப கேட்கிறார், இன்னி சாயிலுக்க, உங்களுக்கு நான் இப்போது சில கேள்விகளை கேட்க போகிறேன். ஃபமுஷத்திதுன் அலைக்க ஃபில் மஸ்அலா, நான் கேள்வி கேட்கும் பொழுது கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வேன். சொல்லும் போதே இப்படி சொல்றார், நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். நான் உங்களிடத்தில் கேள்விகளை முன்வைக்கின்ற பொழுது சற்று கடுமையாகவே கேட்பேன். நீங்கள் ஃபலா தஜித அலைய ஃபி நஃப்ஸி, என்னை பற்றி நீங்கள் தவறாக நினைக்க கூடாது, சரியா அப்படின்னு கேட்கிறாரு. உள்ள வர்றாரு, அதிரடியா உள்ள வர்றாரு. முகமது யாருன்னு கேட்கிறாரு. உன்னை கேள்வி கேட்க போறேன், கொஞ்சம் கடுமையா தான் கேட்பேன், என்னை பற்றி நீங்கள் தப்பா நினைக்க கூடாது, ஓகேவா அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னை பற்றி நான் தப்பாக நினைக்க மாட்டேன். சல் அம்மா பதாலக், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க, என்ன விருப்பமோ அதை கேளுங்க அப்படிங்கிறாங்க. வந்தவர் கேள்வி எழுப்புகிறார், அன்ஷுதுக பில்லாஹி அஸ்அலுக பி ரப்பிக் வ ரப்பி மன் கப்லக், உங்களுடைய இறைவனின் பெயரால் கேட்கிறேன், உங்களுக்கு முன்புள்ளவர்களின் இறைவனின் பெயரால் கேட்கிறேன். அல்லாஹு அர்ஸலக இலன்னாசி குல்லிஹிம், அல்லாஹுதான் உங்களை மனித சமூகம் முழுமைக்கும் அனுப்பினானா? அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன், அல்லாஹ் தான் உங்களை இறை தூதரா அனுப்பி இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம நாம், ஆம், அல்லாஹ் தான் என்னை இறை தூதராக அனுப்பியிருக்கிறான். முழு மனித சமூகத்திற்கும் அல்லாஹ்வே என்னை இறை தூதராக அனுப்பியிருக்கிறான். திரும்பி அவர் கேட்கிறார், அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹ்வை சாட்சியாக்கி கேட்கிறேன். அல்லாஹு அமரக்கான் நுஸல்லிய ஸலவாத்தில் ஹம்ஸ், அல்லாஹ் தான் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை தொழ வேண்டும் என்று சொன்னானா? நபிகள் நாயகம் அதற்கும் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். மீண்டும் கேட்கிறார், அல்லாஹ்வை சாட்சியாக்கி கேட்கிறேன். அல்லாஹு அமரக்கான் நஸூம ஹாதா ஷஹர் மின ஸனா, ஒரு வருடத்தில் இந்த மாதத்தில், அவர் இந்த மாதம் என்று குறிப்பிடுகிறார். ஒருவேளை ரமலான் மாசத்துல கூட அவர் வந்திருக்கலாம். ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் தான் உங்களுக்கு உத்தரவிட்டானா? இது இறைவனை சாட்சியாக்கி நான் கேட்கிறேன் கேட்கிறார். நபிகள் நாயகம் அதற்கும் ஆம், அல்லாஹ் தான் எனக்கு நோன்பு நோக்குமாறு உத்தரவிட்டான். வருடத்தில் ஒரு மாதம் ரமலான் மாதம் நோன்பு நோக்குமாறு உத்தரவிட்டான். இப்படி தொடர்ச்சியா கேட்கிறார். அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹ்வை சாட்சியாக்கி கேட்கிறேன். அல்லாஹு அமரக்,
அன் தஅகுத ஹாதிஹி ஸதகத மின் அக்னியாஇனா ஃபதக்ஸிமுஹா அலா ஃபுகராஇனா, அல்லாஹ் தான் நம்மில் உள்ள செல்வந்தர்களில் இருந்து பொருளாதாரத்தை ஜக்காத்தாக பெற்று அதை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டானா? அல்லாஹ்வுடைய உத்தரவா ஜக்காத் என்பது? அதற்கும் நபிகள் நாயகம் ஆம் அல்லாஹ் தான் உத்தரவிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியும் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை சாட்சியாக்கி கேட்கிறார். அவர் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் சளைக்காமல் நபிகள் நாயகம் பதிலளித்தார்கள். அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை பெற்றதற்கு பிறகு வந்த லிமாம் என்கிற அந்த சஹாபி சொன்னார், ஆமன்து பிமா ஜிஅத பிஹி, நீங்கள் கொண்டு வந்த தூதுத்துவத்தை நான் நம்பிக்கை கொள்கிறேன். வ அன ரசூலும் இவ்வராஇ மின் கௌமி, இங்கே வராத என் சமூகத்திற்கு நானே உங்களின் தூதுவதாக இருந்து இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வேன். வ அன லிமாம் இப்னு ஸஅலபா, நான் தான் ஸஅலபாவின் மகன் லிமாம் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். கடைசியில தான் தன் பேரை சொல்றார், நான் தான் லிமாம், உங்களிடமிருந்து பல்வேறு சத்திய கருத்துக்களை தெளிவு பெற்றுக் கொண்டேன், இதனை நான் புரிந்து கொண்டேன், இந்த கருத்தை வராத என் சமூகத்திற்கு நான் எடுத்துரைப்பேன், எத்தி வைப்பேன், என்னுடைய பெயர் லிமாம் என்று சொல்லி அங்கேயே நபிகள் நாயகம் முன்னிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு இதுவரையிலும் சொன்ன செய்தி புகாரில் 63, அதிலே நீங்க பார்க்கலாம். இதற்கு பிறகு அகமதுல கூடுதலான சில செய்திகள் பதிவாக இருக்கிறது. தான் ஊருக்கு போறாரு, போகவும் தன் சமூகம் சிலை வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதை பார்த்து பிஸத்தில் லாத்தி வல் உஸ்ஸா, லாத்து உஸ்ஸா சிலைக்கு கேடுதான், அது கெட்டது அப்படின்னு சொல்றார். அதுவரையிலையும் அதனை வணங்கி கொண்டிருந்த நபர்கள் லாத்து உஸ்ஸா சிலைக்கு கேடு என்று சொன்ன மாத்திரத்தில் மக்கள் எல்லாம் லிமாம் அவர்களை சபிக்கிறார்கள், அவர்களை எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்படி சொல்லாத, நாம் வணங்குகிற தெய்வங்களை பழிக்கலாமா? வசூல் பொருளாதாரம் கேட்டு உங்களிடத்துல வர்றாங்க, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கென்று பெரிய அளவுக்கு பொருளாதார செலவினம் இருக்கிறது, இதுக்குன்னு வாடகை கொடுக்குறோம், சஹர் ஏற்பாடு இருக்கு, நீங்கள் தருகிற நன்கொடைகளை கொண்டுதான் இந்த ரமலான் மாத நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்த முடியும், இதனை கவனத்தில் கொண்டு தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க அல்லாஹ் செய்யும். நாம் வணங்குகிற இந்த தெய்வங்களை பழிக்கலாமா? இதனை போய் திட்டலாமா? அப்படி திட்டினால் உனக்கு நோய் ஏற்பட்டுவிடும். இத்தகியல் பரஸ் ஒரு ஜுதாம், உனக்கு வெண்குஷ்ட நோய் ஏற்பட்டுவிடும், அதனை பயந்து கொள். கடவுளை போய் பழிக்கிறாய். ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தர்காலாம் இல்லை, தாயத்து இல்லைன்னு சொன்னா வாயில் அடி, ஏதாவது ஆயிர போகுது. அவுளியாவுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா அவுளியா உன்னை ஏதாவது பண்ணிடுவார், இப்பெல்லாம் ஊர்ல பயமுறுத்துவார்கள். அது போன்று லாத்து உஸ்ஸா சிலையை போய் நீ பழிக்கிறாயே, இப்படி செய்யலாமா? உமக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கும் இமாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒன்றுமாகாது, இவைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, இவைகளால் எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. தீங்கு ஏற்படுத்தும்னு பயமுறுத்தும் பொழுது தீங்கை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் உள்ளிட்ட நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்த தூதுக்குழுவிலேயே மிகச்சிறந்த தூதுக்குழுவாக இமாம் இப்னு ஸஅலபா அவர்கள் திகழ்ந்தார்கள். தம்முடைய ஊர் மக்களுக்கு கொள்கை பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்தார்கள். தம்முடைய ஊர் மக்களின் பெரும்பகுதியை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள். அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது நபிகள் நாயகம் அவர்களினுடைய அணுகுமுறையை பாருங்க. அப்போதுதான் நபிகள் நாயகத்தை சந்திக்க வருகிறார். உங்கள முகம்மது யாருன்னு கேட்கிறார். நான் கொஞ்சம் கடுமையாக கேள்விகளை கேட்பேன், என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்வீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது நபிகள் நாயகம் தாராளமாக கேளுங்கள், நான் ஒன்றும் உங்களை பற்றி தவறாக நினைக்க மாட்டேன் என்று அவருடைய பண்பை புரிந்து கொண்டு பதிலளித்தார்கள் அல்லவா. இப்படி மனிதர்கள்ட்ட சில குறைகள் பலவீனங்கள் இருக்கும். சில பேர் பேசும்போது ரொம்ப சத்தமா பேசுவாங்க, சில பேர் நம்மிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் கடுமையாக, குறிப்பிட்ட சில விஷயங்களில் மாத்திரம் கடுமையாக நடந்து கொள்வார்கள். அந்த மைனஸை கழிச்சுட்டு தான் அவங்கள நம்ம பார்க்கணும். நீங்க மைனஸோட எல்லாரிடத்திலையும் குறைகள் இருக்கும், அந்த குறைகளோடு நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் எந்த மனிதர்களோடும் உங்களுடைய உறவை நீங்கள் பேண இயலாது. நம்முடைய தந்தையோடு நம்முடைய உறவை பேண இயலாது, நம்முடைய மாமன் மச்சான்களோடு நம்முடைய உறவை பேண இயலாது, நண்பர்களோடு நம்முடைய உறவை பேண இயலாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல சொந்த பந்தங்கள், பல நண்பர்கள் பிரிந்திருப்பதற்கு, நீண்ட கால பகையை தொடர்வதற்கு எது காரணமாக இருக்கிறது? ஏதாவது ஒரு குணம். ஏங்க உங்க மச்சானை பார்த்தா பேசுறது இல்லை, ஊர்ல நீங்க கேட்கலாம், அவரா வள்ளு வள்ளுன்னு கத்துவாருங்க, மனுஷனா அவர், அவன்கிட்ட பேச முடியும், 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாதுங்க, 5 நிமிஷத்துக்கு மேல அங்க நிக்க முடியாது, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டே இருப்பார், பிபி வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருப்பார், ஒரு மாத்திரையை கொடுத்தா தான் அடங்குவார்.
இப்படின்னு சிலரை பற்றி சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏங்க அந்த நண்பரை நீங்கள் சந்திப்பதில்லை, அவரோடு உரையாடுவதில்லை? அவனா ஃப்ரெண்டா? இங்க வேற அவன் வாயை திறந்த மணிக்கணக்கா பேசுவான், விடமாட்டான், அறுத்து தள்ளிடுவான். ஊர்ல இருந்து கிளம்பிய நாள்ல இருந்து குவைத்துக்கு நான் எந்த வருஷம் வந்தேன்னு ஆரம்பிப்பார். 1980 ஆரம்பிச்சு 81க்கு வர்றதுக்கே ரொம்ப நாளாயிரும், ரொம்ப நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் 85க்கு வரணும், 90க்கு வரணும், 2000, 2025 வரத்துக்குள்ள நம்ம ரூஹு போய் சேர்ந்தது. அவர்கிட்ட மனுஷன் பேசலார், வளவலன் பேசுவார். ஒவ்வொருவரை பற்றியும் ஏதேனும் ஒரு குறையை நம்மில் பலர் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அவரா கோவப்படுவார், இவர் அதிகமா பேசுவார், இவர் பேசவே மாட்டார், இவர் சிரிக்கவே மாட்டார். எல்லாத்தையும் குறை இருக்கும். நம்முடைய குறையை பற்றி நாம் என்றைக்காவது ஆராய்ந்து பார்த்திருப்போமா? நம்மளத்துல என்ன குறை இருக்கு நம்ம குடும்பத்தார்ட்ட கேளுங்க. உங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று உங்கள் மனைவிடத்தில் கேளுங்கள். உங்களோடு நெருங்கி பழகக்கூடிய, உரிமை எடுத்து பழகக்கூடிய உங்கள் நண்பர்களிடத்தில் கேளுங்கள். அவங்க சொல்லுவாங்க. சொன்னா நம்ம ஏத்துக்க போறது இல்லை. அது ரெண்டாவது. இவரே மனைவிட்ட போய் கேட்கிறார், என்கிட்ட என்ன குறை? நீங்க கொஞ்சம் கோவப்படுவீங்க. நான் கோவப்படுவனாங்கிறதையே ரொம்ப கோபமா கேட்பார். நான் என் வாழ்க்கையில என்றைக்காவது கோவப்பட்டிருக்கிறேனா? நான் கோவப்பட்டு நீ பார்த்திருக்கிறாயா? இல்லவே இல்லை. நீ உங்களை மாதிரி சாந்தமான மனுஷன் உலகத்திலே கிடையாது, விட்டுருக்க. இதுதான் நம்மை பற்றியான நம்மோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் சில குறைகளை சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதான் நம்ம இடத்துல குறையே இல்லை நாம நினைக்கிறோம். நாம பியூரு, நாம ரொம்ப பெர்ஃபெக்ஷனு, நம்ம இடத்துல ஒரு பிசுறு ஒரு குறை கூட இல்லை நம்ம நினைக்கிறதுனால தான் குறையுள்ள மனிதர்களை புறக்கணிக்கிறோம், அவாய்ட் பண்றோம். அவர் கோவப்படுவார், அவர் டென்ஷனா இருப்பார், அவர் அதிகமா பேசுவார், இவர் குறைச்சி பேசுவார், இவர் பேச மாட்டார், இவர் சிரிக்க மாட்டார், இவர் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டார், இவரோடு தங்க இயலாது, இவரோடு பயணிக்க இயலாது என்று பல மனிதர்களை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை எப்படி பார்த்தார்கள் என்றால், என்னிடத்திலும் குறைகள் உண்டு, உங்களிடத்திலும் குறைகள் உண்டு, உங்கள் குறைகளை கழித்து, உங்கள் குறைகளை தவிர்த்து விட்டு உங்களிடத்தில் உள்ள சிறப்பம்சம் என்ன, அந்த நன்மைகளை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், அந்த நன்மைகளை இந்த இஸ்லாத்திற்கு நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், அந்த நன்மையின் அடிப்படையில் உங்களோடு நான் உறவாடுகிறேன் என்று நபிகள் நாயகம் அனைத்து மக்களுடனும் உறவாடினார். யாரையுமே ரசூலுல்லாஹ் அவாய்ட் பண்ணி புறக்கணிச்சு உங்களோட எல்லாம் பேச இயலாதுன்னு சொன்னீங்களா? ஒரு மனுஷனா உன்னோடு பேச முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதே இல்லை. அனைவற்றையும் குறைகள் இருக்கும். அந்த குறைகளை ஏற்றுக்கொண்டு அல்லது அந்த குறைகளை சகித்து கொண்டு, அது அல்லாத ஏனைய நிறைகள் இருக்கும் அல்லவா? அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, குறைகளை தாண்டி நாம் அறியாத விதத்தில் அல்லாஹ் அறிந்த வகையில் அவரிடத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கும். அந்த நன்மைகளை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாட்டை அமைக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அணுகுமுறை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். இதனை உணர்ந்து நபிகள் நாயகத்திடம் காணப்பட்ட இந்த ஆளுமை பண்பு, மனிதர்களை அவர்கள் கையாண்ட விதம், இது தொடர்பாக இன்னும் பல்வேறு விதமான செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பான ஏனைய செய்திகளை நாளைய தினம் நாம் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய